அதாவது ஒரு தவறு நடந்தது அப்படின்னா, நாம தவறு செஞ்சா, நாம எல்லாரும் வக்கீலா மாறிர்றோம் வாதாடுறதுக்காக. மத்தவங்க தவறு செஞ்சா, நீதிபதியா மாறிர்றோம் இல்லையா? அதாவது நம்மளுடைய நீதிக்கும், இறைவனுடைய நீதிக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. சில பேர் நெனைப்பாங்க, "என்னடா இது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? கடவுள் ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி விதிச்சிருக்காரு?" அப்படின்னு நெனைக்கிறாங்க. கண்டிப்பா தவறு. இறைவனுடைய நீதியே, அவனுடைய கணக்கு, அவனுடைய லெட்ஜரே வேற. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 3 வழிப்போக்கர்கள் போயிட்டே இருக்காங்க. ஜோன்னு மழை பெய்யுது. ஒரு சத்திரத்துல 3 பேருமே போயி தங்கி ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. மழைக்காக ஒதுங்குறாங்க. அப்ப 2 பேர் மட்டும் உணவு வச்சிருக்காங்க. ஒருத்தர்கிட்ட மட்டும் உணவு இல்ல. அவருக்கு ரொம்ப பசிக்குது. சோ அவர் கேட்கிறாரு, "உங்ககிட்ட ஏதாவது உணவு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவர் மிகப்பெரிய செல்வந்தர். பட் அன்னைக்கு அவர் உணவு எடுத்துக்கிட்டு வரல. ஒருத்தர் சொல்றாரு, "என்கிட்ட 5 ரொட்டிகள் இருக்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் சொல்றாரு, என்ட்ட 3 ரொட்டி இருக்கு. சரி இத சமமா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அந்த செல்வந்தர் சொல்றாரு, "சரி ஒரு ரொட்டிய 3 துண்டா பிரிச்சுக்கலாம். 3 துண்டா பிரிக்கிறப்ப, மொத்தம் 8 ரொட்டி, 27 துண்டு வரும். ஆளுக்கு 9, 9 துண்டு சாப்பிட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாரி பிரிச்சு சாப்பிட்டுறாங்க. அவர் செல்வந்தர் அப்படிங்கிற விஷயம் இந்த 2 பேருக்கும் தெரியாது. அன்னைக்கு சாப்பிட்டு பசியாத்திக்கிறாங்க. மறுநாள் காலையில அந்த செல்வந்தர் 8 தங்க காசுகளை கொண்டு வந்து அந்த 2 வழிப்போக்கர்கள்கிட்டயும் குடுக்குறாரு. "என்னுடைய பசி ஆத்துனீங்க. இந்த 8 தங்க காசுகளையும் நீங்க அ பங்கு பிரிச்சு எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு காசுகள குடுத்துட்டு போயிர்றாரு. அப்போ 5 ரொட்டி வச்சிருந்தாரு இல்லையா? அவர் 5 தங்க காசுல எடுத்துக்கிட்டு, 3 ரொட்டி வச்சிருந்தாரு இல்லையா? அவர்கிட்ட 3 தங்க காச குடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இல்ல சரிசமமா தானே அவர் பிரிச்சுக்க சொன்னாரு. சோ நீங்க 4 காசு எடுத்துக்கோங்க. எனக்கு 4 காசு குடுத்துருங்க. அப்படிங்கிறாரு. 2 பேருக்குமே வாக்குவாதம் ஏற்படுது. கடைசியில இந்த வழக்கு அரசவைக்கு எடுத்துக்கிட்டு போறாங்க. அரசருக்கு குழப்பம். நாள் அவகாசம் கேட்கிறார் அரசர். சோ நாளை மறுநாள் நான் தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அ போய் தூங்கிர்றாரு அரசர். இறைவன் கனவுல வந்து அவருக்கு என்ன தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிறத காட்டிக் குடுக்குறாரு. மறுநாள் அரசவை கூடுது. எல்லாருமே வர்றாங்க. அந்த 2 வழிப்போக்கர்களும் வர்றாங்க. அரசர் என்ன செய்றார் அப்படின்னா, 5 ரொட்டி வைத்திருந்தார் இல்லையா? அவருக்கு 7 தங்க காசுகளும், 3 ரொட்டி வைத்திருந்தார் இல்லையா? அவருக்கு 1 தங்க காசும் குடுக்குறாரு. அவருக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிடுது. நாங்களா பிரிச்சிருந்தா கூட எனக்கு 3 தங்க காசு வந்திருக்கும். அரசர்ட்ட இந்த வழக்க எடுத்துட்டு வந்து, "நீங்க எனக்கு 1 தங்க காசு குடுக்குறீங்களே! இது எப்படி நியாயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதற்கு அரசர் சொல்றாரு, "ஒரு ரொட்டிய 3 துண்டா பிரிச்சீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருந்தது 3 ரொட்டி. அப்ப நீங்க 9 துண்டா பிரிச்சிருப்பீங்க. ஆளுக்கு 8, 8 ரொட்டி சாப்பிட்டப்ப, நீங்க 8 துண்டு சாப்பிட்டு அவருக்கு 1 துண்டு தான் குடுத்துருக்கீங்க. சோ அவருக்கு 1 தங்க காசும், அந்த 5 ரொட்டி வைத்திருக்கிறவருக்கு 7 தங்க காசும் குடுக்கிறது தான் நியாயம். இதுதான் இறைவனுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் சொல்றாரு. எல்லாருமே வியந்து போறாங்க. சோ இறைவனின் தீர்ப்பு அப்படிங்கிறது மிகச் சரியாக இருக்கும். நம்ம மத்தவங்க செய்யற தப்புக்கு நீதிபதியாகவும், நாம செய்யற தப்புக்கு வக்கீலாகவும் இருந்து யோசிக்காம, நியாயம் என்ன அப்படிங்கறத யோசிச்சு நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நலயோக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்ந்து காட்டுவோம், வழிகாட்டுவோம்.